சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய முக்கியமான பூஜைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது மண்டல பூஜையாகுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 41 நாட்கள் மண்டல காலத்தின் போது மட்டும்தாங்க கோவிலானது நீண்ட நாள் திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. லட்சக்கணக்கான பக்தர்கள் மண்டல காலத்தில் மாலை அணிந்து கடுமையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசனம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு தரிசனம் செய்யக்கூடிய அற்புத தலமாகவும் இருக்குதுங்க. புனித தலமாகவும் விளங்குது. இங்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் நடைபெறக்கூடிய ரொம்பவே விசேஷமான வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமானதாக சொல்லக்கூடியது இந்த மண்டல பூஜையாகுங்க. அந்த வகையில் சபரிமலையில் மண்டல பூஜை எப்பொழுது தொடங்குகிறது? சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் போகும்போதும் திரும்பும்போதும் வீட்டு வாசலில் தேங்காய் உடைப்பதன் ரகசியம் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருந்து கொண்டு இருக்குதா? நீங்கள் சுய ஜாதகம் பார்க்க விரும்புகிறீங்களா? திருமண வரன் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மலையாள மாதமான விருச்சிகம், அதாவது கார்த்திகை முதல் தேதியில் தொடங்கி 41 நாட்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய வழிபாட்டு காலந்தாங்க மண்டல காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 41 நாட்கள் நிறைவு நாளில் ஐயப்பனு நடைபெறக்கூடிய பூஜை, அதாவது சிறப்பு பூஜையே மண்டல பூஜை அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் 26ஆம் தேதி இல்லைன்னா 27ஆம் தேதி நடைபெறுவது வழக்கமாகுங்க. இந்த வருஷம் டிசம்பர் 27ஆம் தேதி சபரிமலையில் இந்த வருஷத்துக்கான மண்டல பூஜையானது நடைபெற இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே மண்டல பூஜையில் உண்மையான பலனை பெற ஒரு பக்தர் பார்த்திங்கன்னா 41 நாட்கள் கடுமையாக விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. விரதம் தொடங்கக்கூடிய பக்தர்கள் துளசி இலைனா ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு அவங்களும் சாமியாகவே மாறி அவங்களுடைய விரதத்தை கடைபிடிக்க வேணும். விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய காலத்தில் மது புகையிலை, பக்தர்கள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய காலத்தில் மது புகையிலை அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேணும். விரத காலத்தில் பார்த்திங்கன்னா தரையில் தான் பக்தர்கள் படுத்து தூங்க வேணுங்க. கருப்பு, நீலம் இல்லைன்னா காவி நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை தாங்க அணிந்து கொள்ள வேணும். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உடைகளை அணிவதனால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் துறந்து சமம் என்ற மனநிலையை பக்தர்கள் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் பக்தர்கள் அவங்களுடைய பாவ புண்ணிய மூட்டையை கட்டி நெய் தேங்காயுடன் தலைப்போதியாக சுமந்து வருவது இருமுடி கட்டு அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இது நான் என்ற அகந்தையை விட்டு இறைவனுடன் சரணடைவதை குறிப்பதாகுமாங்க. சபரிமலையில் நடக்கக்கூடிய மண்டல பூஜைக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் மன்னரால் வழங்கப்பட்ட 450 பவுன் எடை இருக்கக்கூடிய தங்க அங்கி ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டிருக்குதுங்க. மண்டல பூஜையிலிருந்து இந்த தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனையானது காட்டப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய பசு நெய்யால் ஐயப்பனுக்கு அபிஷேகமானது செய்யப்படுதுங்க. நெய் அப்படிங்கிறது ஆத்மாவையும் தேங்காய் என்பது உடலையும் குறிப்பதாக ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது. மேலுமே மண்டல பூஜை நாளில் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகமானது நடைபெறுங்க. அதற்கு பிறகு 18 படிகளுக்கும் சிறப்பு பூஜைகளானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. இந்த வருஷம் தங்க அங்கி ஊர்வலம் டிசம்பர் 23ஆம் தேதியே தொடங்கிருச்சுங்க. நாளை சபரிமலை சன்னிதானத்திற்கு கொண்டு வரக்கூடிய தங்க அங்கி மாலை நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜையின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே படி பூஜை முடிந்ததுமே இரவு 10:30 மணி அளவில் ஹரிவராசனம் பாடி சபரிமலை நடையானது அடைக்கப்படுங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜை நிறைவு பெறுங்க. மீண்டும் மகர விளக்கு உற்சவத்திற்கான டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணியளவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடையானது திறக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா பூஜைகள் நடைபெறுமாங்க. மகர சங்கராந்தி தினமான ஜனவரி 15ஆம் தேதி பந்தள அரண்மனையிலிருந்து கொண்டு வரக்கூடிய திரு ஆபரணங்கள் சாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுங்க. அதற்கு பிறகு பூஜைகள் நடைபெறும். அதற்கு பிறகு அன்றைய நாளில் மாலை 6 மணிக்கு பிறகு மகர ஜோதி தரிசனமானது நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு ஜனவரி 19ஆம் தேதி வரை சபரிமலையில் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்களாங்க. ஜனவரி 19ஆம் தேதி மாலையோடு பக்தர்கள் மலை ஏறுவதானது நிறுத்தப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. ஜனவரி 20ஆம் தேதி அன்று காலை 7 மணி அளவில் பந்தள அரண்மனை பிரதிநிதிகள் முன்னிலையில் சபரிமலை கோவில் நடையானது அடைக்கப்படுங்க. சபரிமலைக்கு யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து புறப்படும் போது மீண்டும் சபரிமலை யாத்திரை முடிந்து திரும்பி வரும்போது வீட்டு வாசலின் முன்னாடி சிதறு தேங்காய் உடைப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இது வேறு எந்த கடவுளுக்கும் இல்லாத வழக்க முறையாகுங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப காரியங்கள் புதிய விஷயங்கள் தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க, நம்ம வெளியில் பயணங்கள் போகும்போது சின்ன தடைகள் இல்லாமல் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க நம்ம விநாயகருக்கு முன்னாடி போய் இல்லைன்னா கோவில் வாசல்லையோ போய் தேங்காய் உடைத்து விட்டு நம்ம போவோம். ஆனால் சபரிமலையில் யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் மட்டும் வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்து விட்டு செல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை மிதிக்க காட்டு பாதையில் கடினமாக விரதம் இருந்து சாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய போவாங்க. அந்த பயணத்தின் போது ஐயப்பன் அவர்களுக்கு காவலாக இருந்து அவர்களுடைய பாதுகாப்பார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ஆனால் அவங்க இல்லாத நாளில் அவர்களுடைய வீட்டை காவல் காப்பது யார்? அதற்காக தெய்வீக ரகசியமே இந்த தேங்காய் உடைத்தல் வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. புராண ஐதீகத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பனை கருப்பண சாமியிடம் சொன்னாராமாங்க, மாலை அணிந்து விரதம் இருந்து என்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களை நான் பார்த்து கொள்வேன். அவர்கள் இல்லாத போது அவர்களுடைய குடும்பத்தை நீ காவல் காப்பாய். அப்போது கருப்பணசாமி கேட்டிருக்கிறாரு, அவர்களை எப்போது செல்கிறார்கள் எப்போது திரும்புகிறார்கள் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு ஐயப்பன் சொல்லியிருக்கிறாருங்க, இந்த வழக்கத்தின் அடிப்படை வீட்டிலிருந்து சபரிமலைக்கு கிளம்புவதற்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைப்பாங்க. அந்த சத்தம் கேட்டவுடன் நீ அந்த வீட்டில் போய் காவலுக்கு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் திரும்பி வந்ததும் மீண்டும் ஒரு தேங்காய் உடைப்பாங்க. அந்த சத்தம் கேட்டதும் நீ உன் காவலை முடித்து கொண்டு திரும்பி வந்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. சபரிமலை வழிபாட்டில் தேங்காய் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. இருமுடியில் கட்டக்கூடிய நெய் தேங்காயில் தேங்காய் உடைக்கப்பட்டு நெய் மட்டும் எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்துவாங்களாங்க. தேங்காய் அப்படின்னா மனித உடல், நெய் அப்படின்னா மனித ஆன்மா. உடல் உடைக்கப்பட்டு ஆன்மா இறைவனிடம் அர்ப்பணிக்கப்படுது அப்படிங்கிறது பொருளாகுமாங்க. தேங்காயில் வெளியிலிருந்து வரக்கூடிய நார்கள் போல் மனிதன் இதயத்தில் இருக்கக்கூடிய தசை நார்கள் இருக்குதுங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய நீர் போல் மனித உள்ளத்திலையும் கலங்களான எண்ணங்கள் இருக்குங்க. அந்த கலக்கம் நீங்கி ஆன்மா பரிசுத்தமாக ஐயப்பனை அடையவே தேங்காய் வழிபாட்டின் தத்துவம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கேரளா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட 468 மீட்டர், அதாவது 1535 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் ஐயப்ப சாமியின் சிலை புராதன காலத்தில் 9 வகையான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாசன சிலையாக இருந்தது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் மரகதங்கள் கொண்டு செய்யப்பட்ட சிலை அப்படின்னும் 2 வேறு கருத்துக்களானது நிலவி வருதுங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி நாளில் பந்தள அரண்மனையிலிருந்து ஐயப்பனுடைய ஆபரணங்களானது கொண்டு வரப்படுங்க. அதற்கு பிறகு சாமிக்கு அணிவிக்கப்படும். அப்படி நகைகள் அணிவிக்கப்பட்ட பின்னாடி தீபாராதனையானது காட்டப்படுங்க. அப்பொழுது பார்த்திங்கன்னா பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவாராமாங்க. இந்த மகர ஜோதியை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே ஐயப்பன் வழிபாட்டில் பக்தர்கள் பெரும் பாக்கியமாக சொல்லக்கூடியது மகர ஜோதி தரிசனம் தாங்க.
மேலுமே மற்ற கோவில்களை போல் இல்லாமல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருஷம் முழுவதும் நடை திறக்கப்படுவதில்லைங்க. ஒவ்வொரு மலையாள மாதத்தோட கடைசி நாள் மாலை 5 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாள் அன்னைக்கு நடையானது சாத்தப்படுதுங்க. கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் மட்டும் மண்டலம் மற்றும் மகர ஜோதி பூஜைக்காக கோவில் காலை 4 மணிக்கு சுப்ரபாதத்துடன் திறக்கப்படும். இரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடையானது சாத்தப்படுவது வழக்கமாக. மலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறக்கூடிய மண்டல பூஜை, மகர ஜோதி பூஜை ரொம்பவே விசேஷமானதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.